இந்த முருகன் கோவிலில் நாம் முருகனிடம் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா என்பதை முருகனே கனவில் வந்து நமக்கு உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. நாம் கடவுளிடம் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இருப்பினும் கோவிலுக்கு சென்று கடவுளிடம் கோரிக்கைகளை வைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருப்போம். ஆனால் இந்த ஒரு கோவிலில் நாம் முருகனிடம் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா என்பதை சில அறிகுறிகள் மூலமும் கனவில் வந்தும் நமக்கு முருகனே உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. கொடைக்கானல் அருகே வில்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது வெற்றி வேலப்பர் முருகன் கோவில். இக்கோவிலை பாண்டிய மன்னர்கள் கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இக்கோவில் 1000 வருடம் பழமையானதாகும். இக்கோவிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மன் ஆகிய மூவரும் இருக்கும் வகையில் மும்மூர்த்திகளின் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூரபத்மனை முருகன் வதம் செய்த பிறகு இந்த இடத்தில்தான் மூவரையும் வழிபட்டதாகவும் அதனால் தான் இக்கோவிலுக்கு வெற்றி வேலப்பர் என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இக்கோவிலில் நாம் வைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறுமானால் அதற்கான அறிகுறிகள் காட்டும் வகையில் வேல், சேவல் போன்ற முருகனின் ஆபரணங்களோ அல்லது வாகனமோ கனவில் வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் பழனி தண்டாயுதபாணி கோவில், கொடைக்கானலில் உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் மற்றும் வெற்றி வேலப்பர் கோவில் ஆகிய 3 கோவில்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது சிறப்பு வாய்ந்ததாகும். இத்தகைய தனித்துவம் வாய்ந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று தரிசித்துவிட்டு வருவது மிகுந்த நன்மையை தரும்.